ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 2 முந்திரி எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அவங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது எல்லாமே போட்டாச்சு, சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தித்திப்பாக இருக்கும் இல்லையா அந்த தேங்காய் சட்னி, அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா 2 திராட்சையை நான் போடுறேன். இவ்வளோ தான் இது. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான், இந்த தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டோம். இதுக்கு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். இப்போது கடுகு கருவேப்பிலை தாளித்து சட்னியில் போட்டுட்டோம். அவ்வளோதான், சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. இப்போ இதுக்கு முறுமுறு தோசை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் உங்களுக்கு நெய் தோசையும் விட்டு காமிக்கிறேன், நார்மல் ஆயில் விட்டு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நெய் விடுறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நெய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தோசையை. அவ்வளோதான், கொஞ்சமாக நெய் இப்படி மேலே விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட்ஸோட எடுத்துடலாம் நம்ம. பாருங்க, அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் வந்துருச்சு பாருங்க. இது இப்போ நான் உங்களுக்கு நார்மல் ஆயில் விட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இல்லை கிறிஸ்பியாக வரும், அது முறுமுறுன்னு இருக்கும். இப்போ ஆயில் விட்டுறேன். கொஞ்ச நேரம் 2 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். மேலே கொஞ்சம் ஆயில் லைட்டாக கூட எனக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். நெய் விட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும், ஆயில் விட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, அவ்வளோதான். பாருங்க, நெய் விட்ட தோசையும் இருக்குது, ஆயில் விட்டு சுட்ட தோசையும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.